அறுபடை வீடுகளிலே 6 படைகளிலும் முருகப்பெருமான் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டு அங்கே அமர்ந்திருந்து நமக்கு அருளை தருகிறார் அல்லவா? அந்த வகையிலே 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் என்று சொன்னாலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரு இடம். முருகப்பெருமான் தேவர்கள் சூரபத்மனால் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை முருகப்பெருமானிடத்திலே எடுத்து கூறிய பொழுது அந்த தேவர்களையெல்லாம் காத்து அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தயார் நிலையிலே இருந்தார். தேவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே எதிரியாக விளங்கி அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த அந்த சூரபத்மனை, அந்த அரக்க குலத்தை அழித்து தேவர்களுக்கு நல்வழி காட்டிய ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர். நரகாசுரனை, அந்த சூரபத்மனை எப்படி முருகப்பெருமான் தன்னுடைய வேலால் அழித்து அந்த தேவர்களுக்கெல்லாம் நல்வழியை தந்தார் அல்லவா? அந்த சூரபத்மனை அழித்த ஸ்தலமாக விளங்கக்கூடியது நம்முடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.